இந்த வீடியோவில் பிஎன்ஜி ட்ரீ கான்ட்ரிபியூட்டரில் நம்மளோட டிசைனை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் இது வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் அந்த பிளாக் பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு பிஎன்ஜியை சேவ் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜியை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைல் ஒர்க்கிங் ஃபைலாக ஒன்றா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மறுபடியும் போய்ட்டு சேவஸ் கொடுத்துட்டு பிஎஸ்டி ஃபைல் சேவ் கொடுத்துடலாம். இதில் நான் ஒரு பிஎன்ஜி ஃபைலும் ஒரு ஒர்க்கிங் ஃபைலும் இதில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜிப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த டிசைனுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அதே நேம் வந்து இந்த ஜிப் ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம பிஎன்ஜி ட்ரீ கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பிஎன்ஜி அப்லோடில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஷாப் ஃபைலில் டிசைன் பண்ணியிருக்கிறதால அதோட பிக்சர் வந்து 2500க்கு 2500 பிக்சலில் டிசைன் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம சேவ் பண்ணி வச்ச ஃபைலை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். அது அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆகிட்டு சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் ஒர்க் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு டு சப்மிட் இருக்குங்களா கிளிக் பண்ணிடணும். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அதோட டைட்டில் கீவேர்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கணும். இப்போ ஃபாண்ட் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணல, அதனால் அன்யூஸ்டு ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து நம்ம இமேஜ் டிசைன் பண்ணிவிட்டு என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே டைட்டிலே இங்கேயும் நான் கொடுத்துட்றேன். ஒரே மாதிரியான டைட்டில்ஸ் இருந்துச்சுன்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ மெயின் கீவேர்ட்ஸ் வந்துட்டு 2 or 3 வந்து கொடுத்துக்கலாம். அதில் நான் வந்து 2 கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து அடுத்ததான் நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் வேர்டில் முன்னாடியே போட்டு வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணி இதில் நான் போட்டுக்கிறேன். பிஎன்ஜி ட்ரீ கான்ட்ரிபியூட்டரில் கீவேர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு எது தேவையானது இருக்கோ அந்த இதை வந்து நம்ம இதிலேருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையானதை நான் இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஆர்ட் ஒர்க் மேனேஜ்மெண்ட்டில் டு சப்மிட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு அடுத்த ஆப்ஷன் பெண்டிங்கில் நம்மளோடது இருக்கும். இப்போது அதை அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்ட் பண்ணிடுவாங்க. பாஸ்ட் ஆகிட்டு அப்புறம் பப்ளிஷ் ஆகிடும்.